உங்களால நாங்க பட்ட கஷ்டம் வரைக்கும் போதும். இனிமே நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம். சேரன் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோட நம்ம நடேசனை பார்த்து பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நாங்கள் அப்படி என்னப்பா பெருசாக ஆசைப்பட்டுட்டோம்? ஒரு டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், அது உங்களுக்கு பெரிய குத்தமாக போயிடுச்சாப்பா? இப்போ எல்லாரும் முன்னாடியும் எங்களை இவ்வளோ அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்தே சொன்னோமா இல்லையா, நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் நீங்கள் தான் எங்கள் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணுங்க. ஏதோ வாழ்க்கையில் பெரிய கட்டத்துக்கு போகிற மாதிரி போயிட்டு வீம்புக்காக போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க. அந்த வண்டியை ஓட்டினீங்களே, ஒரு பைசாவாவது எங்களுக்குன்னு நீங்கள் அதில் செலவு பண்ணியிருப்பீங்களா? இல்லை இன்னைக்கான வருமானம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தான் கொடுத்துருப்பீங்களா? எதுவுமே பண்ணதில்லையே. நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா குடிங்க, அது உங்கள் காசுப்பா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் பிரச்சனையில் ஏன்ப்பா எங்களை பலிகாடாக்கிட்டு இருக்கீங்க? பாவம்ப்பா, பல்லவன் மட்டும் இல்லைப்பா, நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு டிவி வரப்போது, எல்லாரும் குடும்பம் மாதிரியும் நம்ம குடும்பமும் மாறிடும், சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்ததுனால இவ்வளோ பெரிய மாற்றம் வருது. போக போக இந்த குடும்பத்தை பற்றி ஊரில் இருக்கிறவங்க ஒரு விஷயம் கூட தப்பாக பேச முடியாத அளவுக்கு நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு போயிடலான்னு நாங்கள் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் ஒரே நிமிஷத்தில் எங்கள் எல்லாரோட சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்கு.